தம்பி நம்ம இப்போ ஒரு கேம் விளாடலாமா? இந்த கேம்ல என்னன்னா ஒரே ஒரு ரூல்ஸ் தான். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வியை நீ தப்பா சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு தலையில இருக்கிற கேப்பு அதை நீ வந்து ரிமூவ் பண்ணணும். இங்க சுத்தி கடைசியில எனக்கு தொப்பிய மேலேயே கை வச்ச பாக்குது இல்ல. சரி கேமுக்குள்ள போலாமா? சரி கேமுக்குள்ள போலாம். உனக்கு ரொம்ப பிடிச்ச மீனோட பேர் என்னது? எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் என்னன்னா எனக்கு இந்த சுறா மீனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. எதனால உனக்கு இந்த மீனை பிடிக்கும்? இந்த மீனை எனக்கு எதனால பிடிக்கும்னா இது வந்து உணவு சங்கிலிலே சுறா மீன் தான் முதல் இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம கடல்ல இருக்கிறதுல இது ஒரு பெரிய பயங்கரமான மீன் இல்ல, அதனாலதான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, என்னதான் இந்த சுறா மீன் ரொம்ப பயங்கரமா இருந்தாலுமே இந்த சுறா மீனே ஒரு மீன் வேட்டையாடுமா? அது என்ன மீன்? அந்த மீனோட பேரை சொல்லு. என்னது, சுறாக்களா வேற மீன்களை வந்து சாப்பிடுதா? நீங்க கொஸ்டினை தப்பா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது எந்த மீனுன்னு தெரியாது. நம்ம விளையாட்டோட ரூல்ஸ் படி உனக்கு தலையில இருக்க தொப்பியை நீ இப்ப எடுக்கணும். ஏன்னா உனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாதுல்ல. கண்டிப்பா தொப்பியை கலத்தி தான் ஆகணுமா? அதுல நீ விளையாட முன்னாடி யோசித்திருக்கணும். விளையாட்டுல வந்து ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். கண்டிப்பா நீ தலையில உள்ள தொப்பியை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். சரி சரி, நான் தான் இப்ப கேம்ல தோத்து தொப்பியை கலத்திட்டேன்ல. ஆமா, அதுக்கு பதில் தான் என்ன? உண்மையாவே அந்த சுறா மீனை எந்த மீனை வேட்டையாடுது? இந்த கேள்விக்கான பதில நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைப்பேன். அது வந்து இப்போ உடனே ஒன்னும் பின் பண்ண மாட்டோம். ஒரு வாரம் கழிச்சு தான் கமெண்ட்ல பின் பண்ணி வைப்பேன். நீங்க உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டான பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம்.